ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து 11th பிஸ்னஸ் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ 11th பிஸ்னஸ் மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் நிறைய கீஸ்லாம் அதில் சொல்லுவேன். ஸோ பிஸ்னஸ் மேக்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் தான் பிஸ்னஸ் மேக்ஸ். ஆனால் நிறைய பேர் வந்து இதை வந்து பாஸ் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது, ஸோ அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இது உண்மையிலே ஈஸியான சப்ஜெக்ட். நான் எப்படி உங்களுக்கு மார்க் எடுக்கணும்னு இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவே சொல்கிறேன். ஸோ பிஸ்னஸ் மேக்ஸ் வந்து உங்களுக்கு பெருசாக எதில் கஷ்டமாக இருக்குன்னா, உங்களுக்கு சம்ஸ் தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த சம்ஸுக்கும் நான் அதில் வந்து எப்படி அட்டன் பண்ணால் எங்கெங்கே மார்க் வரும், ஸோ நான் அதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க 5th ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராபபிலிட்டி. ஸோ முடிஞ்சளவுக்கு அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் மேக்ஸ் பொறுத்தளவுக்கு 1 மார்க் 21 மார்க் இருக்கும். 20ல் உங்களுக்கு 18 ஷியோராக புக் பேக்கு. ஸோ 18 வந்து உங்களுக்கு புக் பேக் தான் வரும். உங்களுக்கு வந்து ஒரு சாப்டருக்கும் 20 இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு 10 சாப்டர்னால் ஒரு 200 வச்சுக்கோங்க. 200ல் உங்களுக்கு ஷியோராக 18 1 மார்க்கு புக் பேக்கு. ஸோ அந்த 18 1 மார்க் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அந்த 18 1 மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். அந்த 2 1 மார்க் எங்கேருந்து வரும்னு சொல்கிறேன். அந்த 2 1 மார்க் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸு இல்லை நீங்கள் போடுற சம்ஸ் இருக்கும், எக்ஸாம்பிள், இல்லஸ்ட்ரேஷன்ஸ், ஸோ இதுலேருந்து தான் வரும். ஆனால் இதுலேருந்து எப்படி சொல்கிறேன்னா, நம்பர் மாற்றுவாங்க. ஆனால் உங்களுக்கு சேம் மெத்தட் தான். உங்களுக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி தான் எனக்கு தெரிஞ்சு கஷ்டமாக இருக்கும் பிஸ்னஸ் மேக்ஸ் பொறுத்தளவுக்கு. ஸோ 4th சாப்டர் அந்த ட்ரிக்னாமெட்ரி என்ன பண்ணணும்னு நான் வரும்போது சொல்கிறேன். நீங்கள் பார்க்குற 9th ஐ திங்க் அது புக்கின்னு நினைக்கிறேன். ஸோ அது புக் பேக் தான், சாரி. ஸோ 5x16 ஐ திங்க் அது வந்து 16/5. ஸோ பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு இதுக்கான ஆன்சர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னு இதில் வந்து சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் சாப்டர் மேட்ரிக்ஸ் இருக்குது. மேட்ரிக்ஸில் வந்து அது ரொம்ப முக்கியம். 1.3லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். ஸோ அதே மாதிரி செகண்ட் சாப்டரில் பெர்முட்டேஷன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. பெர்முட்டேஷன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ காம்பினேஷன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி உங்களுக்கு 15 பிளேயர்ஸ், அந்த 15 பிளேயர்ஸில் 11 பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கும். நான் எல்லா கொஷின் பேப்பருமே அதை சொல்லியிருக்கேன். நம்ம சேனலில் இருக்க பாஸ் கொஷின் பேப்பர் எல்லாமே பாருங்கள், இந்த வருஷம் போட்டது. ஸோ எல்லாத்துலேயுமே அந்த சொல்லியிருக்கேன். அந்த டோ கியூ பை டோ P1 பார்க்குறீங்க, 6th சாப்டரு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். 5 மார்க் ஒன்று கண்டிப்பாக பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் வந்துடும். ஸோ நான் அதை பற்றியும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி 3rd சர்க்கிள். ஸோ அந்த சர்க்கிள் வந்து ரொம்பவுமே முக்கியம். அதே மாதிரி இந்த ஆக்சஸ்ஸு, ஸோ 3.6 இருக்கும். அந்த 3.6லேருந்து ஷியோராக ஒரு 5 மார்க்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி எது முக்கியம், எது இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸு, ஸோ இதெல்லாம் பார்த்து படிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ஸோ நீங்கள் பார்க்குற 17th 1 மார்க் ரொம்ப முக்கியம். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் லைஸ் பிட்வீன். ஸோ அது வந்து நான் எல்லா கொஷின் பேப்பர்லையும் பார்த்துருக்கேன். மிட் டைம்லேயும் பார்த்தேன், ஹாஃப் இயர்லையும் பார்த்தேன், செகண்ட் ரிவிஷன்லையும் பார்த்தேன். ஸோ நீங்கள் இதை நம்ம கொஷின் பேப்பர்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் ஃபஸ்ட்டு அது பாருங்கள். அது பார்த்தாலே உங்களுக்குலாம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படி எழுதணும் அப்படின்னு. ஸோ அந்த ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 100 காம்பினேஷன்ஸ் 99 அது வந்து புக்கின். ஷியோராக எனக்கு தெரியும் அது புக்கின் தான். ஸோ அந்த ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் பார்க்குறீங்க. அந்த ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் வந்து ஷியோராக ஒரு 3 மார்க் இல்லை 2 மார்க் வந்துக்கிட்டே இருக்குது. ஐ மீன் அது 5 மார்க் வருமானு கேட்டால் ஐ திங்க் அது வராது. ஸோ ஆனால் 2 மார்க் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் பார்க்குற 21 ஐ திங்க் அது புக்கின்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் 22 காம்பினேஷன்ஸ் பார்க்குறீங்க. அது ரொம்ப ஈஸி, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதை தாண்டி உங்களுக்கு 4th சாப்டர் சொல்லிட்டு இருந்தேன். 4th சாப்டரில் வந்து உங்களுக்கு 4.2 வரைக்கும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 90 எடுக்கணும்னா. ஸோ 4.5னா மேபி கம்பல்சரி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இன்வர்ஸ் இருக்கும், டேன் இன்வர்ஸ், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது வந்து கம்பல்சரிக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் சென்டம் எடுக்கணும்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனால் நீங்கள் ஒரு 90 எடுக்கணும்னா நீங்கள் 4.2. ஸோ அந்த டிகிரியை கண்டுபிடிக்கணும். ஆல் சில்வர் டேன் கப் அந்த போட்டு கண்டுபிடிப்போம் அந்த ஒரு ஆங்கிளில். ஸோ அது மட்டும் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி 4.2ல் அந்த சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஸோ ஈக்குவல் டு 1 ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அந்த சம் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் நான் வருதான்னு பார்க்குறேன். வந்தால் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க 26A அதுவுமே 26 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் 2.5. ஸோ அந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் நான் சொன்ன மாதிரியே வந்திருக்கு 2 மார்க்கில். ஸோ அது மைட் பி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் 2 மார்க் 3 மார்க் அட்டன் பண்ணணும் அப்படின்னா. ஸோ 31 பார்க்குறீங்க. 31 வந்து ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் A and B. ஸோ அந்த ரெப்ரசன்ட் சர்க்கிள். ஸோ அது திரும்பியுமே வந்திருக்கு பாருங்கள். அந்த 3rd சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த 3rd சாப்டர் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. 3.3 தான் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி 32ல் பார்க்குறீங்க 5th சாப்டர் டிஃப்ரென்சியேஷன். ஸோ டிஃப்ரென்சியேஷன் பொறுத்தளவுக்கு எப்படின்னா 5.8ல் ஐ திங்க் அதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இருக்கும்.
அதே மாதிரி 5.5ல் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்போ தான். ஸோ ஆனால் 5.2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பார்த்து லிமிட் சம் அதில் தான் வரும். இது நீங்கள் பார்த்துட்டு வந்து நெட்வொர்க், அது 10th சாப்டர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் அட்டன் பண்ண பாருங்கள், விட்டுறாதீங்க. 10th சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ 10 மார்க் வந்துடும். ஸோ உங்களுக்கு இருக்கதே 10 சாப்டர் தான். ஸோ 150 கொஷின் மார்க்கு. 150க்கு நீங்கள் 100 அட்டன் பண்ணணும். ஸோ ஷியராக இப்போ 10 மார்க்ஸ் வந்து ஈச் சாப்டர். ஸோ அந்த 10 மார்க் ஈச் சாப்டர் வந்து ஸோ சில இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க. ஐ மீன் கொஞ்சம் 15 மார்க்ஸ்க்கு எடுப்பாங்க. அது எதுனா வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் பார்க்குறீங்க. டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் ஷியராக ஒரு 5 மார்க் இருக்குது. நான் வரும்போது சொல்கிறேன். ஸோ அந்த நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி உங்களுக்கு வந்து குவான்டிட்டி எதில் அதிகமாக இருக்கோ, மைட் பி ட்ரிக்னாமெண்ட்ரிலேருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 15 மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்திருக்கு பாருங்கள். 40 வந்து உங்களுக்கு ஷியராக உங்களுக்கு கம்பல்சரி தான். அது கம்பல்சரி எதுலேருந்து வரும்னா உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி 4.5. இது 4.5 இல்லாட்டி 4.4ஆக இருக்கும். 39 7 சாப்டர். ஸோ 7 சாப்டருமே ரொம்ப ரொம்ப ஈஸி. அது வெறும் ஒரு உங்களுக்கு ஃபார்முலா மட்டும் தான். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் அது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஐ திங்க் இது வந்து ஃபஸ்ட் சாப்டர். அதே மாதிரி யூலர்ஸ் தியரம் சொல்ல மறந்துட்டேன். யூலர்ஸ் தியரம் 6 பாயிண்ட் சம்திங். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி 6.1ல் ஃபஸ்ட்டு அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட், ஸோ இதெல்லாம் கண்டுபிடிப்போம்ல, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி 42 பார்த்தா ஐ திங்க் நீங்கள் ஏ அட்டன் பண்ணால் பெஸ்ட்டு என்ன கேட்டால். ஸோ நீங்கள் உங்களுக்கு பி நல்லா தெரிஞ்சால் நீங்கள் பிக்கு போகலாம். ஆனால் பி வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்கள் 42 ஏ தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்கும். 43 பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டயக்ராம் ஐ திங்க் பெஸ்ட்டு. ஸோ நெட்வொர்க் டயக்ராம் நீங்கள் போகலாம். ஏன்னா 42 பிக்கு வந்து உங்களுக்கு நிறையா கேல்குலேஷன்ஸ் வரும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். அது வேறு கண்டினியூஸாக இருக்குது, கண்டினியூஸ் பீரியடாக இருக்குது. ஸோ அதை அட்டன் பண்ணாதீங்க. நீங்கள் ஏக்கு போகலாம். ஸோ பப்ளிக்லையும் எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். 44ல் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பார்த்துட்ருக்கீங்க. மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 44 பியுமே இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் நீங்கள் என்ன கேட்டால் பெஸ்ட்டு வந்து 44A. ஸோ நான் ஏன் இதெல்லாம் அட்டன் பண்ணணும், இதை அட்டன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு பப்ளிக் ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ இப்படி தான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் கேட்பாங்க. ஆனால் உங்களுக்கு சம்ஸ் வந்து மாறும். ஸோ இதில் இருக்க சம்ஸ்லாம் மாறும். ஆனால் ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அதை தாண்டி உங்களுக்கு 8th சாப்டர்லாம் அவ்வளோவா நீங்கள் தொட வேணாம். ஸோ 9th சாப்டர் முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு மார்க் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தப்பாயிடும். அதுக்கு தான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, பி அட்டன் பண்ணுங்கள். அதில் ஃபேஸ் வேல்யூ 7th சாப்டர். அது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸு. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ டைமும் பெருசாக இருக்காது. நீங்கள் ஈஸியாக போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் சம்ஸ் போயிடலாம். அதே மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க, அந்த பி பார்க்குறீங்கள்ல, பி அது வந்து கண்டிப்பாக கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது வந்து முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. அது நிறைய வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் மேக்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கூல் படுத்திட்டு நீங்கள் வந்து பொறுமையாக பாருங்கள் கொஷின் பேப்பரை. டென்ஷன் ஆகிட்டிங்கன்னா எல்லாமே மறந்துடும். 47A. ஸோ சர்க்கிள் பாசஸ் த்ரூ த பாயிண்ட்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நீங்கள் விட்டுறாதீங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அது எதுவுமே இல்லை, A + B + Cன்னு போட்டு நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியது தான். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.